கொட்டேஷன் பண்ணி வாங்கி வட்டி கட்டினேன் சார். சார் உண்மையா சார்? போய் சொல்ல, என்கிட்ட ஒரு வெள்ளி கூட இல்லை. நான் போய் சொல்ல, என்கிட்ட ஒரு வெள்ளி கூட இல்லை. அவர் எந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் எப்போ அங்கேருந்து ஓடி இங்கே வந்தீங்களோ டெக்ஸி ஓட்டுனேன்னு சொல்கிறீங்க. என் நிலைமை அதோட தெளிவாக இருக்குது சார். உண்மையுமே நான் சொல்கிறேன், என் நிலைமையும் அப்படி தான் இருக்குது. நான் இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நானே பார்த்தேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. எங்கே சார் இருக்கீங்க நீங்கள்? இங்கே இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? மறுபடியும் நாங்கள் உங்களை எப்படி பார்க்க முடியும்? இப்படி சொன்னீங்களா? எனக்கு கழிச்சு போச்சு வீடு தேடி வந்து ஆள். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்குலாம் ஃபோபியா. பிள்ளைங்களுக்குலாம் ஃபோபியா. நாங்கள் அழுது முடிச்சிட்டோம் சார். 3 வருஷம் ஒன்றும் அழுதுகிட்டேன், ரொம்ப அழுதுகிட்டேன். எங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க சார். இல்லையா, நீங்கள் காசு வாங்கும்போது என்ன சொன்னீங்க? இல்லை, நீங்க என்ன சொன்னீங்க சார்? இப்ப நீங்க 1 மில்லியன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி சார், முடிஞ்சது சார். இல்லைங்க இருங்க, 1 மில்லியன் நான் கொடுக்குறேன் சார், எனக்கு வட்டி கொடுங்க. ஆனா காசு நான் சொல்றேன் ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்ட்டு நீங்க என்னை நம்பி கொடுக்குறீங்க. நான் உங்கள்கிட்ட கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஏன் நிலைமையும் இப்போ தான் ஆயிரும். நான் எப்படி சார் சர்வை பண்றது நீங்க சொல்லுங்க. இல்லை, இப்போ உண்மை நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் இப்போ நீங்கள் 1 மில்லியன் கொடுத்து வட்டி கொடுங்கன்னு சொல்லி அந்த காசை நான் எடுத்துட்டு ஓடி போயிருந்தா பரவாயில்ல. அந்த காசு உங்களுக்கு இல்லாமல் எனக்கு அப்படியே அதில் தானே போயிடுச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த மாதிரி நடக்கும் எனக்கும் தெரியும். இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த காசுக்கு நான் பொறுப்பு. நீங்கள் 3 பேர் இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? பேச வேணா, 3 பேர் இருந்தீங்க. நான் 3 பேரில் யாரையும் தெரியல. நான் இன்னொரு யாரையும் தெரியல. நான் உங்களை கூட தேடி வரல. நான் திடீர்னு வந்தேன், சாப்பாடு ஏதாவது இருக்குமா பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் வந்து மாட்டிருக்கீங்க. ஏன் சார்? அந்த 3 பேர் வெளியாகும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? காசுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறேன். அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு $10,000 முதல்ல போணுச்சு. எப்படி போணுச்சின்னு தெரிலன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உங்கள்கிட்ட நான் என்ன வாய்ப்பு கொடுத்தேன்? பரவாயில்ல சார், இந்த 10,000 வச்சு பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல. அந்த பொம்பளை அப்படி தானே சொன்னிச்சு, போனாலும் பரவாயில்ல நீங்கள் செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏற்றி விட்டோமா இல்லையா? ஏற்றி விட்ட உங்களை எங்களை தூக்கி கீழே பெரிய கதையா உங்களுக்கு. இப்போ எனக்கு எவ்வளோ செட்டில் பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்க, அதையாவது சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல, ஜனவரியிலேருந்து கம்பெனி ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க சார். ஜனவரி ப்ரொமோஷன் கொடுத்தா ஜனவரி கடைசியில் முதல் ஆளுக்கு 10,000 கொடுக்குறேன். அப்படி ப்ரொமோஷன் கொடுத்தா 10,000 வெள்ளி எப்படி சார் பத்தோம்? சரிங்க சார், ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிற ஓகே. 10,000 வெள்ளி என்கிட்ட இருந்து நான் கொடுத்துருவேன். என்கிட்ட இருந்து கொடுத்துருவேன். இப்போவே வருமானம் என்ன வருது? எனக்கு ஒரு 10-15 தான் வருது. அதுவும் நிறைய செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, நான் அழுது ஊஞ்சிட்டேன் உங்களை பார்த்து. எனக்கு அழுவ இல்லை இல்லை, பரவாயில்ல. நான் லைஃப் முடிஞ்சது சந்திக்கணும்னு கடவுளே கொடுத்துருக்காரு கண்டிப்பாக. அதனால தான் இந்த இடத்துல நான் எப்போ ட்ரைனிங் முடிஞ்சா எங்கேயும் உட்கார மாட்டேன், போயிடுவேன் நேரம் வீட்டுக்கு. இன்னைக்கு இங்கே ட்ரைனிங் முடிஞ்சு. ஓகே சார், அதுதான் நீங்கள் உங்கள் ஃபேமிலி சொல்கிறீங்க. இவருக்கு 3 சிஸ்டர், இவர் ஃபேமிலி பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு லைஃபே இல்லாமல் இருக்கேன். இன்னும் கல்யாணமே பண்ணல சார். தெரியுதியா? தெரியுது. இப்போ நான் நீங்க கல்யாணம் பண்ணி திரும்ப வேற பிரச்சனை வரும். அதனால நான் சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை எல்லாம் இருக்கு தானே, நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டீங்க தானே. எனக்கு 26 வயசு தானே. நான் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையை தொடங்கவே இல்லை. தொடங்கிறது கட்டியுமே எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்க. நான் என்னதான் பண்றது? உங்களுக்கு என்ன வயசுன்னு? இல்ல, உங்களுக்கு என்ன வயசு? 50 வயசு ஆச்சு. 50 வயசு. நீங்க எங்க அப்பா வயசுல இருக்கீங்க, நான் உங்க மகன் வயசுல இருக்கேன். என்ன ஏமாத்தி நீங்க வந்தீங்க? ஏமாத்தல, நடந்ததுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். என் தப்பு பெரிய தப்பு. ஆனா நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த காசு நானும் எடுத்துட்டு போட கிடையாது. ஓடல சார். ஆனா நீங்க ஓடல, நான் எடுத்து ஓடி இருந்தா அது வேற கதை. எப்படியாச்சும் இல்ல சார், நீங்க ஓடல. நீங்க ஓடல, எல்லாமே போச்சு. நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நாங்க எல்லாருமே போட்டோம் சார். நீங்க நம்பிக்கை இல்லைன்னா நான் டெக்ஸிக்காரங்கல இருந்து அந்த சகாதேவன்ல இருந்து அந்த கோத்தத்திங்க ஆள் வரைக்கும் கூப்பிடுறேன். எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, நீங்க சொன்ன வார்த்தைனால தான் நாங்க போட்டோம். உண்மை அதுதானே? நீங்க என்ன சொன்னீங்க? காசு போவாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அதை நம்பி தானே நாங்க போட்டோம். அந்த டைம் வரைக்கும் நான் அப்போ ஏற்பட ஒரு 9 வருஷம் நான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் நம்பிக்கை அவங்க சொன்னனால 2-3 பேர் சேர்ந்து செஞ்சோம். அது வரைக்கும் நான் ட்ரீட் பண்ணி கெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஈவன் இப்போ கூட கொஞ்சம் ட்ரீட் பண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் காசு இல்லை ட்ரீட் பண்ணி. எனக்கு என்ன ப்ராப்ளம் சார், நீங்கள் சேர்க்கியான்னு சொன்னது ஒரு பக்கம், இன்னொன்று அந்த பணத்தை அப்படியே போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து போடுவோன்னு சொன்னேன். அதனால உங்கள் பணம் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னீங்க. இல்லை சார், கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. எப்படிங்க சார்? இப்போ நடந்ததை பற்றி பேசி ஒன்றும் இல்லை. ஏன்னா என் கையில் காசெல்லாம் தூக்கி கொடுத்துருவேன். காசு இல்லையே.
காசு இருந்தா தூக்கி கொடுத்துருவீங்க. ஆமா, என்னால முடிஞ்சது நான் செய்ய முடியும். எனக்கு காசு நான் கண்டிப்பா நான் செட்டில் சரி, எப்பதான் செட்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சரி, எப்போதான் நீங்க ஆரம்பிப்பீங்க? எப்போதான் தருவீங்க? நான் 3 வருஷம் கழிச்சு பார்த்தனால இந்த வார்த்தையை சொல்றீங்க. இதுக்கு மேல உங்க எங்க தான் நாங்க வந்து நான் பார்க்கணும். வந்து உங்களால நினைக்காத நாளே இல்லை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இவங்களுக்கு இவ்வளோ செட்டில் பண்ணோம், இவங்களுக்கு இவ்வளோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1000 2000 செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை செட்டில் பண்ணுறோன்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன். நான் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து மற்றவங்க ஏமாத்திட்டு ஓடுற ஆள் கிடையாது. சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிடணும்னு தான் நம்ம இருக்கோம். எனக்கு 3 வருஷம் நீங்க கான்டாக்ட் பண்ணாது நீங்க இப்ப சொல்றதெல்லாம் எப்படித்தான் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க. இல்லையா, இன்னமும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க கிளம்பி போறேன். நான் மறுபடியும் எப்ப பார்ப்பேன்னு இல்லைங்க. நான் வந்து இல்லை உங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது. இல்லை, நான் வந்து உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு கொடுக்க முடியல. வேறு பிரச்சனை தான். இப்போ என்னால் ப்ராமிஸ் பண்ணுற லெவலில் நான் இல்லை. இன்கம் கொடுத்துருவேன். இப்போ வரைக்கும் நான் எடுக்கிற சம்பளம் ட்ரைனிங்கு 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நிற்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நிற்பேன். எடுத்து பாதி காசு எடுத்து செட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். டெக்ஸி ஓட்டும் போதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெக்ஸி ஓட்டுறது எவ்வளோ கிடைக்கும்? 8 மணி டெக்ஸி 20 மணி நேரம் ஓட்டுவோம். டெக்ஸி ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? சரிங்க சார். அதை நான் சொல்கிறேன். உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. நீங்க காசு வாங்கி செஞ்சது உண்மையா? ஐயோ, நான் பொய் சொல்ல இல்லைன்னு சொல்லவே இல்லையா, உண்மைதான். அவருக்கு 6 லட்சம் 6 லட்சமும் எனக்கு 1 லட்சமும் வாங்கினீங்களா? செஞ்சீங்களா? அவங்க அந்த காசு தான் கட்டிட்டு ஐயோ என்னைய விட மாட்டாங்க. என் லாபம் இப்படி நான் சொல்றேன். லாபம் இல்லாட்டி கூட பரவாயில்ல. இவங்களாவது 2 மாசம் எடுத்தாங்கண்ணே, நான் 1 மாசம் கூட எடுக்கல. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல சார். நான் என்ன சொல்றேன், நான்லாம் நீங்க நம்பிக்கையா இருக்குன்னு தானே சொன்னீங்க. கண்டிப்பாயா விட்டுட்டு ஓனீங்க பார்த்தீங்களா அன்னைக்கு. நான் எப்போ விட்டுவேன்? ஒன்றும் தாங்க முடியல. நான் தூக்கு போட்டு கொண்டு அவனுக்கு தெரியாது. என் சொந்தக்காரன் வந்துட்டு பயந்துட்டாங்க. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லி வந்துட்டு வந்துட்டு அங்கிட்ட இருந்து தான் கண்டிப்பாக நான் செத்துருப்பேன். உண்மையிலேயே சொல்கிறேன். சத்தியமாக சாமி சத்தியமாக நான் சொல்கிறேன். சாமி தான் என்னை காப்பாற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து கத்தி ஓட்டி ஆடு வளர்த்தேன் 6 மாதம். சரிங்க சார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணீங்கன்னா அவருக்கு எத்தனை லட்சம் செட் பண்ணுவீங்க, எனக்கு எத்தனை லட்சம் செட் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கொடுத்துருவேன். எல்லாத்தையும் எவ்வளோ சொல்லுங்கள். நீங்கள் கணக்கு வருங்க. 3 வருஷம் உங்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஐயா, ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. நான் எடுத்து ஓட கிடையாது காசு. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருவேன் கண்டிப்பாக. அவருக்கு எவ்வளோ தான் சொல்கிறீங்க அமௌண்ட்? இப்போ ஒன்று 4.5 லட்சம் இருக்கு. எனக்கு எவ்வளோ? 1 லட்சம் இருக்கு. 4.5 லட்சம் தான் இருக்கா? ஐயா, நான் 1 லட்சம் வந்து கொடுத்துட்டேன் அவருக்கு. இல்லைண்ணே, 1,30,000 டாலர் அதில் வந்தது. அதில் இருந்தது. லாஸ் பண்ணும்போது 80% வரைக்கும் போகும்போது அந்த காசு 1,30,000 அதுக்குள்ளே இருந்தது. இன்னொரு அக்கௌண்ட்டில் 30,000 இருந்துச்சு. இன்னொரு அக்கௌண்ட்டில் 100,000 இருந்துச்சு. அப்போ 3.5 கணக்கா? நான் போட்ட காசு எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணுங்க. நீங்க லாபம் 2 மாசத்துல 30,000 வந்துச்சு. நீங்க அதை கணக்கு பண்ண மாட்டீங்க. நான் அதை கணக்கு பண்ணுறேன். நீங்க தானே சொன்னீங்க லாபம் 10% நான் கொடுத்துறேன், இது இவ்வளோ கொடுத்துறேன். நீங்க கணக்கு பண்ண சொன்னீங்க, நானும் கணக்கு பண்ணி வச்சேன். அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது அந்த 6 லட்சத்துக்கு என்ன சொன்னேன்? சார் இது இந்த கணக்கு சார், இது அந்த கணக்கு சார், இன்னும் இவ்வளோ இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்தது 6 லட்சம். ஓகேங்க சார். அதில் 1.5 லட்சம் வந்து கொடுத்துட்டு திரும்ப. ஓகே, மிச்சம் 4 லட்சம் இருக்கு. உங்களுக்கு திரும்ப நீங்கள் கொடுத்த 6 லட்சத்தில் 1 லட்சம் எங்கே போடாமல் அப்படியே போயிடுச்சு. அதை காமிச்சல அந்த லிபர்ட்டி ரீசன். நான் பார்க்கவே இல்லையா, நீங்க காமிச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கணக்கு போட்டீங்களா? 2 வருஷம் சரிங்க சார். அவர் எடுக்கல. அப்போ 6 லட்சம் நீங்கள் கொடுக்கணும். இந்த 1.5 லட்சம் கொடுத்துட்டேன். காமிச்சங்கிறீங்க, எடுக்கலங்கிறாரு. ஐயா, அந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் நான் என் ஒய்ஃபோட நகை எல்லாத்தையும் விற்று 1.5 லட்சம் மட்டும் கொடுத்தேன். சரிங்க சார். நீங்கள் சொல்றீங்க 6 லட்சம் இத்தனை வருஷம் போட்டு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு சொல்லுங்கள். அந்த 1 லட்சம் நான் இந்தியாவில் காசு போட்டிருந்தேன். 1 லட்சம் வெள்ளி இந்தியாவில் இருந்துச்சு 18 lakhs. நான் மாற்றி போட்டிருந்தா இன்னைக்கு வேலை செஞ்சு கிடைக்கிறேன். பேசிட்டு தான் இருக்கேன். சொல்கிறேன், கொஞ்சமாக பார்த்து போட்டு கொடுங்க. 1ஆம் மாதம் கடைசியில் கண்டிப்பாக உங்ககிட்ட செட்டில் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து ஒரு மாதம் கொடுங்க. 1 மாதம் கொடுங்க. இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டீங்க. ஒரே 1 மாதம் இதெல்லாம் பொறுத்து சார். உங்களுக்கு காண முடியல சார். சத்தியமா தெரியல சார். நான் இப்போ விட்டுட்டு போனால் நீங்கள் இதுக்கு மேலே உங்களை எங்கே வந்து பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. நம்பர் தான் வைக்கிறேன். நானும் உங்களுக்கு 2 வருஷம் இல்லை. இன்னிலிருந்து எனக்கு யார் தெரியுமா சார் சொன்னா? நம்ம ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் தான் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாரு. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இந்த மாதிரி நான் ஃபோன் அடிச்சிட்டேன். அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் செத்தால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், என்ன 3 வருஷம் ஆச்சு இப்போ தான் செத்தால் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. நெல்லுங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அடித்தேன் உங்களுக்கு.
கிடைக்கவே ஃபோனு 2 வாட்டி அடித்தேன் கிடைக்கல. நீங்க என்ன மூணாவது அடிச்சு 4வது வாட்டி மெசேஜ்